இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் புனித திங்கள் என்று அழைக்கப்படுகிற பெரிய வாரத்தின் முதல் திங்கள் நாள். இந்த நாளிலே பலவிதமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிற மக்களிடையே நம்முடைய இணையதளத்திலே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசித்து பலவிதமான புதிய போதனைகளை சொன்னதாக நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே இயேசுவின் ஆலய பிரவேசத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே பிரவேசித்த உடனே அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முக்கியமாக நாம் பார்ப்போம்னு சொன்னால், இயேசு ஆலயத்தில் பிரவேசித்த உடனே முதல் போதனையானதை நாம் பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே இருக்கிறவர்களும் கொள்ளுகளுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று உரைத்தார் சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாளில் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன சொன்னால், ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளே வந்த உடனே அவர் பார்த்த ஒரு காரியம், ஆலயத்திலே ஒன்றும் சரியாக இருக்கவில்லை. ஆலயத்திலே அவர்கள் அதை வியாபார ஸ்தலமாக ஆக்கியிருக்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாக ஒரு சொந்த லாபத்திற்காக என்று சொல்லி அதை அவர்கள் பல விதங்களிலே அதை வைத்து பார்த்திருக்கிறோம். விசேஷமாக அங்கு வருகிறவர்கள் காணிக்கை செலுத்தும்படியாக அவர் கொடுக்கிற காணிக்கைகளை அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் அந்த பகுதியிலே அவர்களுக்கு பணம் கொடுத்த வியாபாரிகளை அனுமதித்து அவருடைய விற்பனை பொருட்களை வைத்து அவர்கள் ஆலயத்தை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே இவ்விதமாக இயேசு கிறிஸ்து நம்ம ஆலயத்திற்குள் வருவார் சொன்னால் நாம் என்னத்தை காண்பிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். விசேஷமாக அறுப்பின் பண்டிகை என்றும் IMS என்ற ஒரு ஊழியத்திற்காக வேண்டி பணம் சேர்க்க என்று சொல்லி அந்த நாளிலும் கூட பலவிதமான ஸ்டால்களை நம்முடைய ஆலய பிரகாரத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு உள்ளே வைத்து அநேக சபைகளிலே, பல சபைகளிலே வெளியே வைத்துதான் ஏலம் போடுகிறார்கள். பல சபைகளிலே பார்ப்போம்னு சொன்னால், பல சபைகளிலே ஆலயத்திற்கு உள்ளேயே ஏலம் போடுவதாக பார்க்கிறோம். அதுவும் கர்த்தருடைய பந்தை ஆசரிப்பு முன்பதாகவே நின்று கொண்டு அங்கு நாம் இவ்விதமாக ஏலம் விடுவதை பார்க்கிறோம். இது வேதத்தின் படியாக மிகவும் மோசமான காரியம். விசேஷமாக காணிக்கை எண்ணும்படியாக பல சபைகளிலே சபைக்குள்ளேயே உட்கார்ந்து காணிக்கை எண்ணுவார்கள். காணிக்கை எண்ணுவதற்கு என்று சொல்லி ஒரு வெஸ்டி 2 புறமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வெஸ்டியை வைத்து காணிக்கை எண்ணலாம். அதை விட்டு ஆலயத்துக்குள்ளேயே வைத்து காணிக்கை எண்ணுவார்கள். அதுவும் அந்த ஆல்டருக்கு முன்பதாகவே மேஜையை வைத்து காணிக்கை எண்ணுவதை பார்த்திருக்கிறோம். ஆல்டருக்கு முன்பதாகவே மேஜையை வைத்து அந்த மேஜையிலே அவர்கள் இவ்விதமாக ஏலம் விடுவதை பார்க்கிறோம். இது வேதத்தின்படியே பார்ப்போம் என்று சொன்னால் அது மிகவும் கர்த்தர் ஒருவேளை ஷாட்டை எடுத்துக்கொண்டு இன்று வருவார் சொன்னால்
கட்டாயமாக ஆலயத்துக்கு உள்ளே காணிக்கையிடும் மக்களை அந்த சாட்டை வைத்து அடித்து வெளியே விரட்டுவார். மாத்திரமல்ல, ஆலயத்திலே ஏலம் விடும் மக்களை, ஏலம் போடுகிற மக்களையும், ஏலத்திலே அங்கு வந்து பணம் கொடுத்து அல்லது பிறகு பணம் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு இப்பொழுது பொருட்களை வாங்குகிற மக்களையும் கர்த்தர் கட்டாயமாக சாட்டை கொண்டு அடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இப்படியாக பல சபைகள் வியாபார ஸ்தலமாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். இதை நாம் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்பொழுது இந்த காரியத்திலே நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், நாம் ஏற்கனவே சந்தித்தோம். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறார். நம்முடைய சபையாகிய ஆலயத்திற்குள் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம், நாம் தான் கர்த்தருடைய ஆலயம். ஆகையால் இந்த ஆலயத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த ஆலயத்திற்குள்ளே என்ன விதமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாக போட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவளை ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது பல வேளைகளில் நாம் செய்கிற ஒரு காரியம். நம்முடைய சரீரத்திற்குள்ளே இயேசுவை வரவைத்து விட்ட பிறகு மாம்ச இச்சை நிமித்தமாய் பலவிதமான காரியங்களை நாம் செய்வதை பார்க்கிறோம். சாதாரணமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கிற ஊழியக்காரர்கள், போதகர்கள் அதிலே 22, 23 வசனங்களிலே வருகிறதான ஆவிக்குரிய கனிகளை வைத்து மாத்திரமே பேசுவார்களே தவிர, அதுக்கு முன்பு வருகிறதான மாம்சத்தின் கனிகளை குறித்தோ, மாம்சத்தின் செயல்களை குறித்தோ, கிரியை குறித்தோ அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய வியாபார ஸ்தலமாகிய நம்முடைய ஆலயத்தின் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். முதல் பார்த்தோம்னு சொன்னா, மாம்சத்திலே இருக்கிறதான அந்த அந்த 19, 20 ஆகிய வசனங்களிலே அவர்கள் மூன்றாக பவுலடியார் பிரித்து எழுதியிருக்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மாம்சத்தின் இச்சைக்குரிய காரியங்களை 19 பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. இவையாவன, அந்த முதல் குரூப் ஆனது மாம்சத்தின் இச்சைகள், விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் ஆகியவற்றை அவர் ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறார். இது நம்ம கூர்ந்து ஆலோசிப்போம் சொன்னால், இவைகள் எல்லாம், அதாவது விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் ஆகியவற்றை குறித்து அதிகமாக தியானிப்பது மக்கள் சிரமப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் மாம்ச இச்சையை தூண்டுகிற காரியங்கள் இவற்றை இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வழக்கப்படி பார்க்கும் பொழுது நாம் அதிகமாக யூடியூப் மூலமாகவும் சரி, கம்ப்யூட்டர் மூலமாகவும் சரி, மொபைல் மூலமாகவும் சரி அதிகமாக பார்க்கிற காரியங்கள் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா ஆகியவைகள் வியாபார நோக்கத்தோடு கூட பல காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். நீங்கள் கேட்கலாம், இப்பொழுது நான் கொடுக்கிற இந்த செய்தியை நீங்கள் யூடியூப் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மொபைல்லே பார்த்து கொண்டிருக்கலாம். உண்மை. ஃபேஸ்புக்கிலும் சரி, யூடியூப்லும் சரி, இன்ஸ்டாகிராமிலும் சரி,
அநேக தேவ செய்திகள் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றன. அவற்றை பார்ப்பதில் தவறு இல்லை. ஆனால் என்ன ஆகுதுனாக்கா, அந்த பகுதியிலே நீங்கள் அதிகமாக கிறிஸ்தவ ப்ரோக்ராம்ஸே பார்த்து கொண்டு போய் சொன்னால், ஃபேஸ்புக்கும் சரி, யூடியூபும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, அதிகமாக உங்களுக்கு தேவனுடைய செய்தி வரக்கூடிய கிறிஸ்தவ ப்ரோக்ராம் மாத்திரம்தான் வைத்துக் கொடுப்பார்கள். சில நேரங்களில் உங்களை டெம்ப்ட் பண்ணும்படியாக சில பிற காரியங்களை அவர்கள் போட்டு காண்பிப்பார்கள். அப்படி போட்டு காண்பிக்கும் பொழுது அதை நாங்கள் தவறி கூட ஒரு விசை கூட நாம் பார்த்து விட்டால் உடனே என்ன செய்வாங்க சொன்னால், அந்த விதமாக இவர்கள் அதில் விருப்பம் உண்டு என்று அறிந்து கொண்டு உடனே இன்னும் அதிகமான இச்சையை தூண்டும், மாம்ச இச்சையை தூண்டும் காரியங்களை அவர்கள் ஒளிபரப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நாட்களிலே யூடியூப் வேண்டாம்னு சொல்ல முடியாது, மொபைலே வேண்டாம் தூர சொல்லவே முடியாது. ஆனால் அவற்றின் மூலமாக தான் நாம் இந்த காலங்களிலே வேத வசனங்களை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், இன்னுமாக அநேக நல்ல செய்திகளை அதன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் அவற்றை நாம் புறக்கணிக்க முடியாது. ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதையாக வேண்டிய ஒரு காரியம் இது என்ன சொன்னால், அதிலே வருகிறதான தவறான செய்திகளை நாம் உடனே வெளியேற்ற வேண்டும். ஒருவேளை அதை நீங்கள் வெளியேற்றி விடலாம். ஆனால் பல விளம்பர போஸ்டர்களை நாம் ரோடிலே போகும்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த போஸ்டர்களை கூட அதிகமாக மக்களை கவரும்படியான தவறான இச்சைக்குரிய காரியங்களை காட்டுவதை பார்க்கிறோம். யூடியூப்ல சரி, டிவியில் சரி, நாம் நியூஸ் சேனலை திருப்பினால் நமக்கு நியூஸ் வரும். ஆனால் இந்த நியூஸோடு கூட பல விளம்பரங்கள் வருவதை பார்க்கிறோம். ஒரு கார் விற்பனை வேண்டும் என்று சொன்னால் அழகான கார் அருமையாக இருக்கும். ஆனால் அந்த காரை தனியாக காண்பிக்க மாட்டார்கள். காரை தொட்டுக்கொண்டு பக்கத்திலே ஒரு மாடல், அது ஒரு அரை நிர்வாணமான ஒரு நடிகையை நிற்பாட்டி உங்கள் கண்கள் அதை பார்க்கும்படியாக செய்வார்கள். இதில் 2 தந்திரங்கள் உண்டு. ஒன்று, இந்த காரில் இருக்கிற குறைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது என்று ஒரு தந்திரம். இன்னொன்று, அந்த காரை பார்க்க வைக்க வேண்டும் என்ற ஒரு தந்திரம். 2 காரியத்தோடு கூட அவர்கள் ஒரு பெண்ணை அல்லது ஒரு மனிதனை அந்த இடத்திலே அவர்கள் வைத்து காண்பிப்பார்கள். அப்படி ஒரு ஆணை வைக்கும் பொழுது பெண்களும், ஒரு பெண்ணை வைக்கும் பொழுது ஆண்களும் இச்சையோடு கூட அந்த விளம்பரத்தை பார்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இந்த இச்சைகளை தூண்டும்படியான காரியங்களை நாம் பார்ப்பது உண்டு, இந்த சரீரத்திலே உண்டு, இந்த கண்களிலே அது உண்டு. ஆகையால் தான் நாம் அதிக ஜாக்கிரதை செய்ய வேண்டிய காரியங்கள். சாதார் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வேண்டுமென்று செய்த காரியம் அல்ல, அறியாமல் செய்த காரியங்கள். ஆகையால் நாம் பாவ மன்னிப்பு ஜெபத்தை முதலாவது செய்து அந்த பாவங்களை நாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியான காரணம் பார்த்தோம்னு சொன்னாக்கா, இப்போ இந்த அடுத்த வசனம், அதாவது நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போனோம்னாக்கா 20ஆம் அதிகார வசனத்தில் பார்த்தோம்னாக்கா, இந்த இதில் இன்னொரு குரூப் இருக்குது. விக்கிர ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், இவையெல்லாம் உலகத்தின் ஆன காரியங்கள். உலகத்தினான காரியங்கள், உலக இச்சையை தூண்டுகிற காரியங்கள், உலகத்தால் இச்சை தூண்டுகிறார். முதல் மாம்ச இச்சையை குறித்து பார்த்தோம். இப்பொழுது உலக இச்சைகளுக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா, உலக விக்கிரகங்கள் தனியாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த விக்கிரகங்களை ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் விக்கிரகங்களை பின்பற்ற மாட்டோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் விக்கிர ஆராதனை சொன்னாக்கா, அந்த விக்கிர ஆராதனை ஒருவேளை நம்ம விக்கிரங்களாக வார்க்கப்பட்ட விக்கிரங்கள் என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது,
அது மாத்திரமல்ல, பல வேளைகளிலே உலகத்தில் நாம் விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம். என்ன விக்கிரகங்கள் என்று சொன்னால், சில சினிமா நடிகர்கள் பின்பாக சென்று அந்த சினிமா நடிகர்களை அவர்கள் விக்கிரகமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். சிலரை பார்ப்போம்னு சொன்னாக்கா, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரை, பொலிட்டிக்கல் ஸ்டாரை அவர்கள் விக்கிரகமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக பல விதங்களிலே பலருக்கு ஒரு ரோல் மாடலாக சில பேர் வைத்திருப்பார்கள். அவர் பார்வைக்கு அழகுள்ளவர்கள் என்றோ, அல்லது அவர்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு கவர்ந்திருப்பது நிமித்தமாகவோ, கருத்துக்களை அவர்கள் ஒப்புக்கொள்வது நிமித்தமாகவோ அவர்களை விக்கிரகமாக வைத்துக் கொண்டு அதை வணங்குவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு விக்கிரக ஆராதனை. அதைவிட மோசமான ஒரு விக்கிரக ஆராதனை கிறிஸ்தவ விக்கிரகங்கள். பல மக்கள் சில பிரசங்கிமார் அல்லது சில போதகர்கள் அவர்களை விக்கிரகமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட போதகர் வெளிநாடு பிரயாணம் சென்று விட்டார் சொன்னால் அந்த சர்ச்சுக்கு கூட்டமே வராது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அந்த சர்ச்சில் அவர் தான் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை பார்க்க தான் வாரம் வருகிறாங்க. ஒருவேளை அந்த விக்கிரகம் ஒருவேளை வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அவர்கள் உடனே அந்த சர்ச்சுக்கு வருவதை விட்டு விடுவார்கள். இந்த நிலை கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிறதை நான் அதிகம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் அநேக ஸ்டார்கள் உண்டு. நல்ல ஊழியம் செய்கிற ஊழிய ஸ்தாபனங்கள் உண்டு, ஸ்தாபனங்களின் தலைவர்கள் உண்டு. அந்த ஊழியக்காரர்களை இவ்வளவு விக்கிரகமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கூட அதை வேதவசத்தோடு போட்டு ஒப்பிட்டு பார்க்காமல், என்ன செய்தாலும் கூட அது வேதத்தின் படி சரியானதா இல்லை என்று ஒரு யோசித்து பார்க்க மாட்டார்கள். அதை அப்படியே ஒப்புக்கொள்வார்கள். அப்படியாக விக்கிரகமாக அதை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே வழியிலே பலவிதமான பில்லி சூனியங்களை குறித்து பார்க்கிறோம். பில்லி சூனியம் என்று சொன்னால் நாம நினைக்கிறோம் விரோதமாக ஏதாவது செய்வினை வைப்பதுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதைவிட மோசமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவருடைய அழிவிற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய ஆயத்தமாக இருப்போம். எந்த விதத்திலும் நாம் அவருடைய அழிவை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இன்னொரு அழிவை எதிர்பார்த்து செய்கிற எந்த ஒரு காரியமும் பில்லி சூன்யமே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பகைகள், விரோதங்கள், அநேகரை நாம் பகைக்கிறோம். எதற்காக பகைக்கிறோம்? அவர்கள் நம்ம செய்த காரியங்கள் நிமித்தமாக அவர்களுக்கு பழிக்கு பழியை வாங்க வேண்டும் சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிரியவர்களை பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னால், ஒருவேளை உங்கள் மேல் உங்களுடைய முன்னேற்றத்தின் நிமித்தமாக அல்லது உங்களுக்கு கிடைக்க ஆசீர்வாத நிமித்தமாக உங்கள் மேல் பகைமையை கொண்டு, இந்த பகை நிமித்தமாக அவர்கள் பல காரியங்களை கோபத்தை நிமித்தமாக செய்த காரியங்கள் உண்டு. அந்த கோபாக்னை ஒருவேளை நம்மை வருத்தி கோபாக்னை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை பழி வாங்க நினைப்போம். கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குவது எனக்குரியது. ஆகையால் கோபாக இடம் கொடுங்கள். கோபப்பட்டுமே. எவ்வளவு தூரம் அவர்கள் கோபப்படுகிறார்களோ, எவ்வளவு தூரம் உங்களுக்கு தவறான காரியங்கள் செய்கிறார்களோ, அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் வைராக்கியங்களும் சரி, கோபங்களும் சரி, சண்டைகளும் சரி, நாம் பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மார்க்க பேதங்கள் முக்கியமாக பார்க்க சொன்னாக்கா, மார்க்க பேதம் என்று சொல்லி சபையிலே ஒன்றும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நடத்துகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு மார்க்கமும் இயேசுவே வழி என்ற வார்த்தையின்படி இயேசுவின் வழியாக செல்லுகிறது சொன்னால் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய தவிர, இது நம்முடைய மார்க்கம் அல்ல, வேறொரு மார்க்கம் என்று சொல்லி நாம் புறக்கணிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். இவைகள்லாம் நமக்குள் வந்தால் அவையெல்லாம் உலகத்தின் நிச்சயம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது,
சமுதாய இச்சைகள். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னாக்கா, அதே அதிகாரத்துல இன்னொரு குரூப்பாக வைத்திருக்கிறார். 21ஆம் வசனத்துல பொறாமைகள், கொலைகள், வெறிகள், தலையாட்டுகள் முதலானவைகள் எல்லாம் சமுதாயத்தின் இச்சைகள். பொறாமை, இன்னொருத்த நல்லா இருந்தாக்கா பிடிக்கவே பிடிக்காது, அமல் பொறாமை. அது நிமித்தமாக கொலை செய்யக்கூட ஆயத்தமாகிறோம். பொறாமை அதிகமாக போய்விட்டால் கொலைகள் செய்ய வேண்டும் என்று வெறி வருவதும் உண்டு. இந்த வெறி வந்தாலே கொலை செய்தாகிவிட்டு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகையால் அந்த வெறி கொள்வதற்கு காரணம் நாம் சமுதாய இச்சையால் தூண்டப்படுகிறோம். களியாட்டுகள், நினைக்கிறோம் சந்தோஷமாக சிரிப்பது தவறில்லை, ஆனால் அந்த சந்தோஷம் மற்றவர்களை நோக்கடிக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பல சேனல்களை பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒருவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நோக்கடிக்கும்படியாக அவர்களை அந்த அவங்க சொல்ற லாங்குவேஜ் படி பார்த்தாக்கா ஊற்றுவார்கள், கழுவி ஊற்றுவார்கள். இப்படி கழுவி ஊற்றுவது அவர்கள் இருதயத்திலே கட்டாயமாக ஒரு பாதிப்பை உண்டாகும். இந்த களியாட்டங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. உலகத்திலே அவர்கள் முதலாவது பார்த்தோம் சொன்னாங்க, பாவம் ஆரம்பித்த பொழுது எப்படி ஆரம்பித்து சொன்னால், எப்படி கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திலே மோசே 40 நாட்கள் காத்திருந்த பொழுது அந்த நேரத்திலே இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் அவளாகவே சில விக்கிரகங்களை செய்து கொண்டு விளையாடி கொண்டு குடித்து வெறித்து அவர்கள் அதிகமாக களியாட்டுகளுக்கு இடம் கொடுத்தாக நான் பார்க்கிறோம். அந்த களியாட்டங்கள் தான் இன்றும் சொசைட்டியில சமுதாயத்தில் பார்த்தோன்னு சொன்னாக்கா அதை அவங்க கெட் டுகெதர்னு சொல்றாங்க, இல்லாட்டி அதிகமாக சொல்ல போனா பார்ட்டி என்று சொல்றாங்க. இந்த பார்ட்டி என்பது அதிகமாக வாலிபர்களிடையே கவரப்படும் காரியமாக இருக்கிறது. இந்த பார்ட்டியிலே சென்று அவர்கள் கண்டபடி எல்லோருமாக சேர்ந்து களியாட்டம் செய்வார்கள், கூத்தாடுவார்கள், சேர்ந்து அவர்கள் நாட்டியம் ஆடுவார்கள், சேர்ந்து அவர்கள் போதை பொருளை அருந்துவார்கள். இப்படி தவறான காரியங்கள் இந்த களியாட்டங்கள் நடக்கும் இடங்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த பார்ட்டி என்பது இந்த காலங்களிலே அதிகமாக வாலிபரிடையே வந்திருக்கிற ஒரு பயங்கரமான சமுதாய இச்சை. இந்த இச்சைகளை நாம் தாண்டி செல்ல சொல்லி கத்திருப்பார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்குள் வருவார் சொன்னால் அவர் நம்முடைய ஆலயமாகிய இந்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டு அதை சுத்திகரிக்க அவர் விரும்புகிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்படி செய்தவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே சொல்வது போல இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தோம் சொன்னாக்கா, ரெண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிக்கையா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையான சகோதரன் சகோதரியே, இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உங்கள் உள்ளத்திலே வந்தான்னு சொன்னார், இல்லத்திலே வந்தாலும் சொன்னால் உடனே நமக்குள்ள ஒரு மாறுதல் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். பழையவைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும். பழைய இச்சைகள், மாம்ச இச்சைகள், உலக இச்சைகள், சமுதாய இச்சைகள் தூண்டுகிற எல்லா காரியங்களையும் நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம்னாக்கா, இப்படியாக அவர் உள்ளே ஆலயத்தில் இருக்கிறதான எல்லா வியாபார ஸ்தாபனங்களையும் விரட்டி அழித்த பிறகு, அதை சுத்திகரித்த பிறகு என்ன நடந்தது சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். இப்படிப்பட்ட இச்சைகள்
இச்சை தூண்டும் காரியங்கள், வியாபார காரியங்கள் நம்முடைய சபையிலோ, நம்முடைய உள்ளத்திலோ, நம்முடைய இல்லத்திலோ தீர்க்கணும் என்று சொன்னால், அது நிமித்தமாக கர்த்தர் உடைய சுகமளிக்கும் வல்லமை செயல்படாது. வியாதிகள் முற்றிக்கொண்டே போகுமே தவிர குணமடைய முடியாது. சபையிலே அநேக மக்கள் வியாதிஸ்கிறார்கள். அவளை எந்த ஜெபத்தின் மூலமாக குணப்படுத்த முடியும்? காரணம் சொன்னால், சபையிலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரத்தை அவர்கள் விட்டு விடுவதில்லை. வியாபார ஸ்தலமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் சீர்படுத்தவில்லை. சபையை சீர்படுத்திய பிறகுதான் ஒவ்வொரு சபையிலும் புதிய பிதாவும் சரி, மற்ற ஊழியரும் சரி, ஊழியம் செய்யும் நேரத்திலே ஜெபிக்க ஜெபங்கள் கேட்கப்பட்டு சபையிலே அநேகர் குணமாவார்கள். தெய்வதமாக நம்முடைய சரீரத்திலே இயேசு கிறிஸ்து வந்துவிட சொன்னார். பழையவர்கள் உழுந்து போயின பிறகு, சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார். பல சரீரங்களிலே, பல வீடுகளிலே வியாதிகள் நீங்குவதே இல்லை. பல மாதங்களாக, வருடங்களாக பல விதமான வியாதிகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், அந்த சரீரத்திற்குள்ளே மாம்சத்தின் இச்சைகளும் உண்டு, உலகத்தின் இச்சைகளும் உண்டு, சமுதாயத்தின் இச்சைகளும் உண்டு. அவற்றை ஒழிக்கப்படவில்லை, எடுத்து போகப்படவில்லை. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் என்று சொல்லப்பட்ட பிறகுதான் கர்த்தர் சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுத்த சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான் பார்ப்போம்னு சொன்னாக்கா, அடுத்த போதனைக்கு வரப்போகிறோம். அடுத்த போதனை மத்தேயு சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே காலையிலே, இதெல்லாம் முடிந்த பிறகு அடுத்த நாள் காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்புகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளையின்றி வேறொன்றும் இல்லாத காணாதபடியால், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது என்று என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. கவனித்து பாருங்கள். இப்படி அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்லி இந்த வசனத்தை பார்த்தால், உடனே இயற்கை அதிகமாக பாதுகாப்பு நினைத்து கொண்டிருக்கிற இயற்கையாளர்கள், இது என்ன அக்கிரமம், கர்த்தர் எப்படியாக ஒரு அத்திமரத்தை சவிப்பானேன், இது பட்டு போவானே சொல்லி அவர்கள் சொல்வது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு போதனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அதை அப்படி செய்தார் சொல்லி பார்க்கிறோம். முக்கியமாக பார்த்தோம்னாக்கா, அவர்கள் அந்த இடத்துல அதுல இலைகள் தான் இருந்தது தவிர கனிகள் இல்லை. ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்த தேவன். அவருக்கு முதலாவதாக பசி உண்டாயிற்று என்பதை பார்க்கிறோம். அவர் மனிதராக இருந்தபடியால் பசி உண்டாயிற்று. ஏற்கனவே ஒரு தடவை இதே விதமாக அவர் பசியை தீர்க்கும்படியாக ஏதாவது பதார்த்தம் கொண்டு வரும்படியாக சீசர்கள் அவரை விட்டு சென்ற பொழுது, சமாரியாவிலே விட்டு சென்ற பொழுது, அந்த சமாரிய ஸ்திரீ அவரை சந்திக்கும்படி வந்த பொழுது, அவர் அந்த மகளுக்கு ரட்சிப்பின் ஊற்றை குறித்து பகிர்ந்து கொண்ட பிறகு அங்கு வந்த மக்கள் இதை பார்த்து, போஜனம் இருக்கிறது சாப்பிடுவதாக கேட்ட பொழுது, நான் வேண்டிய போஜனம் உண்டாயிற்று சொல்கிறார். தேவ ஊழியம் செய்வதே அவருடைய ஊழியமாக, அவருடைய போஜனமாக இருப்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த இடத்துல அவருக்கு பசி உண்டாகி அங்கு அந்த அத்தி மரத்தை பார்த்து கனி உண்டோ என்று பார்க்கும்படியாக அவர் சென்றதாக பார்க்கிறோம். கனி உண்டோ என்று சொல்லி அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கனி உண்டா கனி இல்லையா என்று சொல்லி அவருக்கு கட்டாயமாக தெரியும். ஆனாலும் ஒரு காரியத்தை நிரூபிக்கும்படியாக, உணர்த்தும்படியாக அவர்கள் விதமாக அவர் செய்ததாக நான் பார்க்கிறோம். அது என்ன ஒரு காரியம் சொன்னாக்கா, அவங்க இந்த காரியத்தை அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு, அநேக விலைகளை பார்த்தோம்னாக்கா இது ஏன் கனி இல்லைனாக்கா, இப்போ பல நேரங்களில் பார்க்குறோம், அத்தி பழத்துடைய சீசன் அப்பொழுது இல்லை, அன்சீசனல் டைம்ல. ஆனா அத்தி மரத்துடைய ஒரு பெக்யூலாரிட்டி என்ன சொன்னாக்கா, அதுல கனி இல்லாவிட்டாலும்
தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பொய்யான கனிகள் தோற்றம் அளிக்கும். அநேக வேளை விதமாக பொய்யான கனிகளை நம்ம காட்டுவது உண்டு. நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய ஊழியத்திலே கனி இல்லாவிட்டாலும் இருப்பது போல் நாம் பாசாங்கம் செய்வது உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியர்களை முதலாவது பார்க்கிறார். அப்படிப்பட்ட சபைகளை முதலாவது பார்க்கிறார். அப்படிப்பட்ட போதர்களை முன்னாவது பார்க்கிறார். கனி இருக்கிறதா? இது நாள் வரை செய்த ஊழியத்தின் நிமித்தமாக கனி இருக்கிறதா? இது நாள் வரை செய்த விசுவாசத்தின் ஜெபத்தின் மூலமாக கனி இருக்கிறதா? மற்றவர்கள் புசிக்கத்துக்காக கனி இருக்கிறதா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்பது மாத்திரமல்ல, அவன் நீரோடை பக்கத்திலே நாட்டப்பட்ட கனியை போல, மரத்தை போல இருப்பான். அவன் கனி தரும் மரமாயிருப்பான். தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. முக்கியமான காரியம் என்ன? காலத்துக்கு ஏற்ற கனி. நம்ம இந்த எந்தெந்த காலத்திலையோ என்ன கனி வேணுமோ அதான் கிடைக்கணும். இப்போ சில பேர் மாம்பழ சீசன் ஒன்று உண்டு. அந்த மாம்பழ சீசன் முடிந்த பிறகு ஒரு தடவை ஹைதராபாத் போயிருந்த பொழுது ஒரு பகுதியிலே மாம்பழங்கள் விற்று கொண்டிருந்தார்கள். அது டிசம்பர் சீசன். டிசம்பர்லேயே மாம்பழம் கிடைக்காது. உடனே சந்தோஷமாக இந்த மாம்பழத்தை வாங்கும்படியாக நான் சென்றேன், வாங்கினேன். அந்த காரியம் சொன்னால் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பயங்கர புளிப்பாக இருந்தது. கடைக்கால கேட்டேன், ஏங்க மாம்பழம் புளிக்குது? சீசன் இல்லைங்க. சீசன்ல அந்தந்த சீசன்ல அந்தந்த கனி வந்தால் அது நலமாக இருக்கும். ஆகையால் அந்த சீசன்லடாக அந்த கனி மோசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த நான் சீசன்ல போய் அந்த அத்தி மரத்தை பார்த்து கனி இருக்குமா என்று எதிர்பார்த்தால் கிடைக்கவில்லை. இது ஒரு போதனை சொல்ல ஆசைப்படுகிறார். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு தெரியும் இந்த சீசன் நல்ல வேண்டும், ஆனாலும் எதிர்பார்ப்பது கட்டாயமாக கனி வர வேண்டும். கனி எல்லாருக்கும் கனி கொடுக்கும் ஜீவன் சிரிக்க வேண்டும். அந்த கனியை குறித்த ஏற்கனவே நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்த்திருக்கோம். 22, 23 வருஷங்கள் வாசித்திருக்கிறோம். அந்த கனிகள் ஏதாவது ஒரு கனி எதிர்பார்க்கிறார். ஆனால் பல வேளையை நான் பார்க்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு சீசன் கிடையாது, டைம் கிடையாது. ஆனால் ஊழியம் செய்வது என்பது ஒரு டைமை பார்த்து சீசன் போது செய்யும் காரியம் அல்ல. எல்லா சீசன்லையும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், கனி கொடுக்கும் சமயம் தான் சரி, கனி கொடுக்க கூடாத சமயம் தான் சரி, அந்த நேரத்திலே நாம் ஊழியம் செய்ய வேண்டியது முக்கியமான காரியம். என்பது போதனை நமக்கு வெளிப்படுத்தும். அப்படி சொன்ன உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இங்கு அவர் ஒரு உண்மையை வெளிப்படுத்த ஆசைப்படுகிறார். சமயம் கிடைத்தாலும் சமயம் கேட்டாலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊழிய வாஞ்சை மாத்திரமல்ல, அதோடு கூட இன்னொரு காரியம் சொல்ல ஆசைப்படுகிறார். மத்திய 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்தோம்னாக்கா, சீஷர்கள் அதை கண்டு அந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொன்னாக்கா, 21ஆம் வசனத்திலேயே சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்துமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று சொல்லி மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகையால் தேவையானது விசுவாசம். விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சார். எக்ஸாம்பிளுக்காக அத்திமரம் அழைத்தால் தவறு கிடையாது. ஏனென்றால் கர்த்தருக்கு மரம் முக்கியமல்ல, மரம் பட்டு போதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு சத்தியத்தை உணர்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். ஐயா, பல வேளைகளில் பார்த்தோம்னாக்கா நம்ம தேவையற்ற ஒரு விதத்திலே அந்த மரங்களையும் மிருகங்களையும் பாதுகாக்க நினைக்கிறோம்.
அது தேவையற்ற ஒரு காரியம். ஏனென்றால் ஆகாயத்து புஷ்பத்தை பாருங்கள், நீங்கள் விடுத்து வைக்கவில்லை, கர்த்தரை விடுவித்து வைக்கிறார். காகத்தை பாருங்கள், நீங்கள் உணவு கொடுக்கவில்லை, அவள் கர்த்தரே அவருக்கு உணவு கொடுக்கிறார். ஐயா, அவருக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது என்ன உணவு தேவை என்று சொல்லி. நாம அதுக்கு தேவையில்லாம கர்த்தருடைய காரியத்தை நம்ம கையில பொருட்படுத்தோம்னு சொன்னாக்கா நம்ம குற்றவாளியாக இருப்போம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிய அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஒரு முக்கியமான காரியம் இந்த இடத்துல நம்ம ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நம்ம கேட்டாமல் அப்படி ஆகும் என்பதை நிரூபிக்கும்படியாக தான் அத்திமரத்தை பட்டு கனி எதிர்பார்த்தார், கிடைக்கவில்லை, உடனே சபித்தார். இனி ஒரு காலம் இந்த மரத்திலே கனி உண்டாகக்கூடாது என்று சொல்லி உடனே பசுமை மறந்து போனது, அது பட்டு போன்னு சொல்லி பார்த்தோம். அவர் சொல்லுகிறார், ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து சமுதிரத்தை தழுவிடு போய் சொன்னாலும் அப்படியே ஆக முயற்சித்தார். ஒரு ஊழியர் தன் சொந்த வீடு ஒரு மலை பின்னாடி இருந்தது, பெரிய கற்பாறை. அந்த கற்பாறையை தாண்டி சென்றால் எழுத்தாப்புல இன்னொரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்யணும். அருமையான ஊழியம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க, இந்த ஆலயம் கட்டவும் வழி இருக்கிறது. ஆனால் இந்த ஊழியர் ஒவ்வொரு நாளும் அங்கே போகணுன்னாக்கா மலையை சுற்றி சுற்றி போகணும், ரொம்ப தூரம் போகணும், கால் வலி அதிகமாக எடுத்தது. நான் ஆண்டவர் நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே, நான் இந்த மலை இல்லாட்டாக்கா எளிதாக காலையிலே எந்திரிச்சு அந்த ஊழியத்துக்கு போயிடுவேன், அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் ரட்சிப்பதற்கு நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அதிகமாக ஜெபம் பண்ணார். ஒரு நாள் இரவு அவர் ஜெபம் பண்ணி சொன்னார், அவர் வீட்டுக்கு அவர் ஊருக்கு போயிட்டார், ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டார். போகும்போது சொன்னார், ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, கால் பயங்கரம் வலிக்குது, நான் இந்த ஊருக்கு போய் போய் ஊழியம் பண்ணிருக்க முடியாது, இந்த மரத்தை பார்த்து நான் இயேசு நாமத்தை பேசுகிறேன், நீ இப்பொழுதே பெயர்ந்து சமுதிரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்ல வார்த்தையின்படியாக சொன்னார். சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டார். ஒரு 2-3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் முடிந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தா எத்தால் இருக்க மலையை காணோம். என்ன ஆச்சுது சொன்னாங்க, அங்க கவர்மெண்ட்ல ஒரு ஹார்பர்ல ஒரு பீச்சில் ஒரு தடுப்பு சுவர் கட்டுன்றதுக்காக இந்த பாறையை வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. பாறையா இருந்த இந்த மலை தரைமட்டமாக மாறிவிட்டது. எளிதாக அவரால் போய் ஊழியம் பண்ண முடியும். ஆனா அவர் சொன்ன ஒரு ஜெபம், விசுவாசத்தோடு செய்த ஜெபம் சொன்னா ஒரே ஜெபம் தான், மலையை இந்த இடத்திலிருந்து சமுதிரத்தில் எரியுண்டு போய் சொன்னார். சொன்னபடியாகவே சமுதிரத்திலே அந்த மலை பகுதி எல்லாம் எரியுண்டு போய் சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் கேட்டீர்களோ எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அருமையான சகோதர சகோதரியே, நாம் விசுவாசத்தில் கூட எதை கேட்டாலும் கூட கர்த்தர் நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உண்டா என்பதை நாளிலே அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்தோத்திரம் நாளில் கூட கர்த்தர் இந்த செய்தி கேட்ட உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். மறுப்ப ஒவ்வொரு நாளும் நாளுக்குரிய சிந்தனைகளை சென்று கொண்டே இருப்போம். இதே வேளையிலே இந்த இயேசு இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு என்ற இந்த பணித்தளத்தின் மூலமாக இப்போ நாங்கள் ரஜா விட்டுருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த பரிசுத்த வாரத்திலே அவர்கள் ஊழியங்கள் உண்டு, சபைகள் உண்டு, ஆகையால் அவர்கள் போயிட்டு இருப்பாங்க. ஆகையால் அவர்கள் உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிறகுதான், ஈஸ்டர் பிறகுதான் திரும்பமாக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப் போகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் கூடுவோம். நீங்களும் இணையலாம். முதலாவதாக 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சகோதரன் ஜான் ஜோசப் அவர்கள் சென்னையிலே வெற்றி ஊழியங்கள், அதாவது விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியம் நடத்துகிறதான அருமையான சகோதரன் நமக்கு தேவ செய்து கொடுப்பார்கள். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிப்பார்கள்.